மீண்டும் இந்த டுடே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி காலை வேளையில் ஒரு வேத தியானத்தில் இருக்கும்போது ஒரு சிலரோடு கூட அந்த வேதத்தை குறித்து பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். அதை குறித்து தான் நான் இங்கே உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 54 முதல் 56 வரை இந்த வசனத்தில் கர்த்தர் சில காரியங்களை குறித்து, கண்டிதலை குறித்து, அதாவது ஜனங்களுக்கு ஒரு கண்டிப்பாக சில காரியங்களை சொல்லுகிறார். அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறது நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமல் போனது என்ன? இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த பூமியில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி தான் நடக்கவும் செய்யுது, இதெல்லாம் இவ்வளவு அறிவு உங்களுக்கு இருக்குதே, ஆனால் இயேசு கிறிஸ்து வருகிற அந்த காலத்தை மாத்திரம் நிதானியாமல் போனது என்ன அப்படின்னு கேட்குறார். இந்த நேற்று ஒரு நாளில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று முந்தா நாள், இந்த 2 நாளைக்குள்ளே நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிலிப்பைன்ஸில் மிகப்பெரியதான பூகம்பம், இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவு பகுதியில் மிகப்பெரிய கடலுக்குள்ள பூகம்பம், சுனாமிக்கான எச்சரிப்பு கொடுத்தாங்க. யூகே பகுதியில் ஃபுல்லாக வெள்ளம், கலிஃபோர்னியா பகுதியில் ஒயில் ஃபயர், காட்டுத்தீ. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது இல்லாமல் கொள்ளை நோய்கள், இது இல்லாமல் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் அங்கங்கே ஜனங்கள் எழும்பி நிற்கிறாங்க. இப்படி உலகம் முழுக்க ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட், எங்கே பார்த்தாலும் குழப்பமான ஒரு நிலைமை, ஜனங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. எல்லா பகுதியிலும், அதாவது அரசியல் இல்லை, பொருளாதாரத்தில் இல்லை, எதுலேயும் இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தரும் நிதானிச்சு கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ மழை வரும், புயல் அடிக்கும் போது இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிக்கும், கரெக்டாக சொல்கிறாங்க, அந்தபடி ஆகுது. அதே மாதிரி இப்போது பூமியினுடைய காந்த புலத்தில் ஒரு வெடிப்பு வந்திருக்கு, இதை பற்றி நம்ம இன்னொரு டுடே ஸ்பெஷலில் பார்க்கலாம், அதுவும் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது இல்லாமல் சுனாமி, அதை பற்றி கொடுக்குற எச்சரிப்பு அதே மாதிரி ஆகுது. இதையெல்லாம் கரெக்டாக செய்ய தெரிஞ்ச உங்களுக்கு இந்த காலத்தை நிதானியாமல் போனது என்னன்னு கேட்குறார். அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகையை நிதானியாமல் போனது என்ன? முதலாவது வருகையை பற்றி பேசுகிறாரு, நான் இப்போ 2வது வருகையை பற்றி சொல்கிறேன். இன்னைக்கு இது எல்லாமே அவருடைய வருகைக்கான ஒரு அடையாளங்கள். நாம உலகத்தார் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஒரு இன்சிடெண்ட்டாக பார்க்குறாங்க, சம்பவம், பூமியில் நடக்கக்கூடியதான ஒரு சம்பவம். ஆனால் தேவ பிள்ளைகளும் அதே மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரரே, மாய்மாலக்காரரேன்னு சொல்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு, ஆனால் ஸ்பிரிச்சுவல் காரியம் மட்டும் தெரியாத மாதிரி நம்ம இருக்கிறோமா? உலக காரியத்தில் ஞானம் இருக்குதான், வாட்ஸ்அப் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, அதில் உள்ள காரியத்தை அலசி பார்க்குறீங்க, கூகுளில் போய்